தியேட்டர்ஸ்ல இப்போ ரன் ஆகிற பைசன் டியூட் இந்த ரெண்டு படமும் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த ஒருத்தன் எப்படி எல்லா தடைகளையும் தாண்டி இந்தியன் கபடி டீம்ல பிளேயரா ஆடுனா, இதுதான் பைசன். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. இது ஒரு ரூரல் ஸ்போர்ட்ஸ் டிராமாவா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் டீசெண்டா இருக்கும். செகண்ட் ஹாஃப் செமையா இருந்தது. மூவி ஸ்லோ பேஸ்டா இருந்தாலும் பெருசா எந்த ஒரு இடத்துலயும் போர் அடிக்கல. மாரிஸ் லோஜா கேஸ்ட் டைரக்டர்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு தவறான கருத்து. மாரிஸ் லோஜாவோட படங்கள் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எல்லாருமே சமம்ங்கிற ஒரு விஷயத்தை தான் பேசும். இந்த கேஸ்ட்ல உள்ள எல்லாருமே தப்பானவங்கிற ஒரு விஷயத்தை இவரோட படங்கள் பேசாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பரியரும் பெருமாள்ல வர ஆனந்துங்கிற யோகி பாபு கேரக்டர் சொல்லலாம். அதே மாதிரி இந்த பைசன்லயும் பிடி சாரா வர அருவி மதன், கந்தசாமியா வர லால் கேரக்டர் சொல்லலாம். ஒடுக்கப்பட்ட மக்களோட வழியை பதிவு செய்யற விஷயங்கள் மாரிஸ் லோஜாவோட படங்கள்ல இருக்கு. ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே இந்த கேஸ்ட்னால இப்படிதாங்கிற ஒரு பொதுவான கருத்தை அவர் சொல்ல மாட்டாரு. இந்த பைசன்லயே பார்த்தாக்கா வில்லன்கிற ஒரு கேரக்டரே கிடையாது. எதனால இப்படி நடக்குதுங்கிற ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் அவரோட படங்கள்ல இருக்கும். இந்த பைசன்ல வர லால் அமீரோட போர்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு இது புரியும். த்ரூ பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கிட்டாரு. பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்துல எந்த ஒரு ஹீரோவா இருந்தாலும் மாஸ் சீன் வேணும், எலிவேஷன் சீன் வேணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஒரு ரியலிஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸை த்ரூ கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பசுபதியும் ஒரு அவார்ட் வினிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல கொடுத்திருக்காரு. பிஜிஎம் சாங்ஸ் ரெண்டுமே நல்லா இருந்தது. ஓவராலா பைசன் ஒரு நல்ல படம். என்னோட ஹைலி ரெக்கமெண்டட் மூவி இது. மிஸ் பண்ணாதீங்க. டியூட் லவ் பண்ண பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணாலும் அவளோட ஆசையை நிறைவேற்ற ஒரு ஹீரோட ஸ்டோரி தான் இந்த டியூட். எனக்கு இந்த படம் ஒரு ஓகே டு டீசன்ட் ஃபீலை தான் கொடுத்தது. டியூடோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நான் கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ணேன். எக்கச்சக்க ஃபன் மூமெண்ட்ஸோட சூப்பரா இருந்தது. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லாஸ்ட் 30 மினிட்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். அந்த 30 மினிட்ஸுமே தியேட்டர்ல சிரிப்பு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்தது. ஆனா இந்த படத்துல என்ன பிரச்சனைன்னு பார்த்தாக்கா சூப்பரா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல இந்த சீன் இப்படி இருந்தது, அந்த சீன் அப்படி இருந்ததுன்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு சீனும் பெருசா கிடையாது. ஸ்டோரியாவே செகண்ட் ஹாஃப் எனக்கு அவ்வளோ ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க சரத்குமாரோட கேரக்டர் வச்சு சில விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க. அது அப்படியே செகண்ட் ஹாஃப்லையும் கண்டினியூ பண்ணி சரத்குமார், பிரதீப், மமிதாக்குள்ள காமெடிஸை மட்டுமே வச்சு ஸ்கிரீன் பிளே செஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த டியூட் செகண்ட் ஹாஃப்லயுமே கலக்கிருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல இது செய்ய மிஸ் பண்ணிட்டாங்க. பிரதீப் வழக்கம் போல பெர்ஃபார்மன்ஸ்ல பிரிச்சு மேஞ்சிட்டாரு. இவர் கொடுக்குற அந்த சின்ன சின்ன ஃபன்னான ரியாக்ஷன்ஸ் தான் இவரோட பெரிய பிளஸ். மமிதாவோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. சரத்குமாரோட கேரக்டர் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். சாங்ஸ்லாம் நல்லா இருந்தது. பிஜிஎம் டீசெண்டா இருந்தது. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இந்த படத்துல எதுவும் கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சொதப்பினாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்காக கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு டைம் பாஸ் மூவி தான் இந்த டியூட்.